என்னை காப்பாற்றுங்கள். தித்தி, என்னை விட்டுவிடு. விடுதலை செய். கால சக்கரத்திலிருந்து எவராலும் தப்பிக்க இயலாது. செய்த செயலுக்கான பலனை அனுபவிக்க வேண்டும் என்பது காலத்தின் நியதியாகும். சதியின் சகோதரியாக இல்லாவிட்டால் இந்த சக்தியை பிரயோகித்து தங்களை இங்கு வரவழைத்திருக்க இயலாது. ஆனால் லோக நன்மைக்காக நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டியது அவசியம். நாராயணரை இக்கணமே விடுவியுங்கள். இல்லை, இது அநியாயம். இதுவே நியாயமாகும். இது காலச்சக்கரத்தின் சீற்றம் என்று தேவி பார்வதி உரைத்தார்கள் அல்லவா? அது இவ்வாறேதான் இருக்கும். நிகழ்ந்து கொண்டிருக்கும் யாவும் உச்சிதமே. நாராயணரின் விடுதலை மட்டுமல்ல, இங்கனம் பிரபஞ்சத்திற்கு நன்மையும் விளைந்திடும். அதற்கு வாய்ப்பில்லை. நான் நாராயணரை விடுதலை செய்ய மாட்டேன். செய்தாக வேண்டும். ஒன்றை நாம் இருவரும் மிக நன்றாக அறிவோம். இந்த வித்தையை பயன்படுத்தினால் பயன்படுத்தியவரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வரை கட்டப்பட்டவர் விடுவிக்க இயலாது. இதுவே இந்த வித்தையின் சக்தியாகும். ஆகையால் தாங்கள் இதிலிருந்து தப்பிக்க இயலாது. இல்லை, நாராயணரை விடுவிக்க மாட்டேன். தாங்கள் நாராயணரை விடுவித்தாக வேண்டும். இந்த வித்தையை பயன்படுத்திக் கொண்டு எவர் அழைக்கிறாரோ அவர் தனது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள இயலும். எவ்வாறு தாங்கள் தங்கள் கணவர் காசிபரை அழைத்தீர்களோ அவ்வாறு. இதன் சக்தியை தாங்கள் அறிவீர்கள் அல்லவா? அதைத்தான் நான் தங்களிடமும் பிரயோகிக்கிறேன். ஒருவேளை தாங்கள் மறுப்பு தெரிவித்தால் இதன் விளைவை அனுபவிக்க தயாராகிவிடுங்கள். நாராயணரை இக்கணமே விடுவித்து உங்கள் விடுதலைக்கு வழி தேடுங்கள். செல்லுங்கள். அசுரமாதா, தேவி பார்வதியை போன்று ஒரு சகோதரியை அடைந்து நான் தன்யனானேன். இப்பிரபஞ்சத்தில் என்னை விடுவிக்க எவருக்கேனும் சக்தி இருக்கிறது என்றால் அது என்னுடைய சகோதரியான பார்வதியிடம்தான் அது உள்ளது.